ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆடோ ரைட்ஸ் இந்தியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 9 கார்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது எல்லா காருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த எல்லா கார்ஸுமே உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த கார் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மிட்சுபிஷி லான்சர் LXD. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டி வந்து ரொம்ப வெல் மெயின்டெனன்ஸ் கார் தான். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இன்ஜின் இருக்குது, ஏசி இருக்குது. ஏசி வந்து குட் கண்டிஷன்லனா இருக்குது. பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் சிஸ்டம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அலாய் வீல்ஸ் இருக்குது, JVC மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு FC அதுவரை 2028 தான் இருக்குது. இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த வண்டி வந்து எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. பாடி ஃபீச்சர்ஸ் கூட நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து இண்டிகா. இந்த வண்டியோட மாடல் வந்து 2003. இந்த வண்டியோட பேர் வந்து இண்டிகா DLG. வண்டியோட மாடல் வந்து 2003. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, புது பேட்டரி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, 2 புது டயர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது. FC வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து தேர்ட் ஓனர். இந்த வண்டி வந்து மதுரையில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக வண்டி கண்டிஷன் வந்து வெல் கண்டிஷன் தான். ரொம்ப நல்லா மெயின்டெனன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி வந்து நீங்கள் லாங் டிரைவ் பண்ணலாம். ஸோ வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து நிசான் மெக்ரா ஆக்டிவ் XV. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். மாடல் வந்து 2013. இந்த வண்டியோட ஓனர் வந்து 2 ஓனர்ஸ். இந்த வண்டி வந்து ஆல்ரெடி சித்தங்கல் பட்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோஸ் இருக்குது, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வித் USB இருக்குது, CD இருக்குது, AUX இருக்குது, ரொம்ப புது ஃப்ரீசிங் ஏசி இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வித் ரிமோட் கீ இருக்குது, டூப்ளிகேட் கீ கூட இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டியோட சீட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி லெதர் சீட்ஸ் தான். வண்டி டயர்ஸ் வந்து 50% புது டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு ஃபுல் மேட் இருக்குது, கட் நூடல்ஸ் மாதிரி மேட் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது. வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்குது. இந்த வண்டி ஹைவேஸில் மைலேஜ் வந்து 20 to 22 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்குது. இந்த ஹைவேஸில் வந்து 20 to 22 கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்குது. இந்த வண்டிக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ் தானே இருக்குது. அதுவரை டிசம்பர் 2024 தான் இருக்குது. இந்த வண்டிக்கு பேங்க் லோன் கூட அவைலபிளாக இருக்குது வித் லோ இன்ட்ரெஸ்ட். ஸோ வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். புது ஃபீச்சர்ஸ் கூட இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. 2% கமிஷன் பேஸ்ட் வண்டி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷியில் இருக்குது. இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி சுசுகி டிசையர் LXi. வண்டியோட மாடல் வந்து 2014. இந்த வண்டி வந்து ரொம்ப பிராண்ட் நியூ வண்டி தான். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,66,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. FC டேட்டு இந்த வண்டிக்கு இல்லை. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். ஸோ வண்டி வந்து வெள்ள கண்டிஷனில் இருக்குது அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் கிராண்ட் i10 ஸ்போர்ட்ஸி 1.2 VT. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டி மாடல் வந்து 2014. இந்த வண்டியோட நம்பர் கூட இருக்குது. நம்பர் வந்து TN20 CD 1946. இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி கலர் வந்து வைன் ரெட் மாதிரி இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
227 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கம்ப்ரெசிவ்ல இருக்குது. வண்டியோட கம்பெனி சர்வீஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அண்ட் வெல் மெயின்டைன் தான். இந்த வண்டிக்கு ஆல் பிராண்ட் நியூ டயர்ஸ் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப பிராண்ட் நியூ கார் தான். மொத்தம் எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 6th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து போலோ ஹைலேண்ட் MPSI 1.6. இந்த வண்டியோட மாடல் வந்து 2011. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டி வந்து ரொம்ப டாப் எண்ட் மாடல் தான். இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் இருக்குது, அலாய்ஸ் இருக்குது, PW இருக்குது, PS இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, 4 எக்ஸலண்ட் பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது, போயினர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஹார்ட் லெதர்ஸ் இருக்குது. இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. ஸோ இன்ஜன் வந்து அந்த நல்லா இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு CC வந்து 16,000ல் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து 3rd ஓனர் தான். இந்த வண்டிக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அண்ட் டீஃபாகர் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப வெல் மெயின்டைன் வண்டி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப புது அண்ட் நல்ல வண்டி தான். இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனருக்கு கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 7th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி செலேரியோ VXI +. வண்டியோட மாடல் வந்து 2016. இந்த வண்டியோட ஓனர் வந்து 2nd ஓனர் தான். வண்டியோட டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. வண்டி கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து செப்டம்பர் 2024 தான் இருக்குது. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் இருக்குது, டியூவல் ஏர்பேக் இருக்குது, ABS பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, ரொம்ப புது அண்ட் சில்லிங் AC இருக்குது. 80% டயர்ஸ் வந்து புது டயர்ஸ் தான். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து 20 km/L அண்ட் அதிகமாக கூட இருக்குது. இந்த வண்டிக்கு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது வித் ஆண்ட்ராய்ட் அண்ட் ரிவர்ஸ் கேமரா கூட இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப புது வண்டி தான் அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். இந்த வண்டிக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப வெல் மெயின்டைன் கார் அண்ட் புது கார் தான். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. இந்த வண்டி உனக்கு கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 8th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து வேகான் ஆர் VXI 1.0 AMT. வண்டியோட மாடல் வந்து 2018. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். இந்த வண்டிக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் அண்ட் CNG கூட இருக்குது. வண்டியோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து 25,600 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இந்த வண்டி CNG வந்து 7 month வாரண்டி தான் இருக்குது. பேட்டரி வந்து 3 years வாரண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அது வந்து 80 to 90 பேஸ்ட் தான். ஸோ வண்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட் அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 9th அண்ட் லாஸ்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து நிசான் டட்சன் கோ ப்ளஸ். இந்த வண்டியோட மாடல் வந்து 2015. வண்டியோட ஓனர் வந்து 2nd ஓனர் தான். வண்டி வந்து ரொம்ப குட் கண்டிஷன் தான். எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்து புது ஃபியூச்சர்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட புது தான். ஸோ வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பியூர் பெட்ரோல் தான். இந்த வண்டிக்கு 4 சஸ்பென்ஷன்ஸ் கூட இருக்குது. AC கூட இந்த வண்டிக்கு இருக்குது. அது வந்து புது AC தான். புது நியூ டயர்ஸ் கூட இருக்குது அண்ட் ஸ்பேர் டயர்ஸ் கூட இருக்குது. இந்த வண்டி வந்து 7 seater வண்டி. இந்த வண்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். இந்த வண்டிக்கு எல்லா சர்வீஸை முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் இந்த வண்டிக்கு சர்வீஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஆன்சிசஸ் கூட இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் லொக்கேஷன் வந்து ஓகே, இந்த வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று வண்டி சீக்கிரமாக வேணுமா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று வண்டி சீக்கிரமாக சேல் பண்ணணுமா? அப்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் இமெயில் கொடுத்தாங்க. தயவுசெய்து நீங்கள் இமெயில் பண்ணீங்க. அந்த இமெயிலில் வண்டி பற்றி வீடியோ அண்ட் வண்டி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்தால் அப்போ உனக்கு கஸ்டமர்ஸ் பற்றி நான் நிறையா அண்ட் சீக்கிரமாக கால்ஸ் வரும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூட வரும். எதுக்கு நான் இந்த மாதிரி நிறையா வண்டி ஓனர்ஸ் எங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அண்ட் கொரோனா அவர் வண்டி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. தயவுசெய்து டைம் பாஸர்ஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணாது. ஸோ இந்த எல்லா வண்டியோட பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து